அருள் தருவார்கள், சமாதியானாலும் அருள் தருவார்கள். சமாதி ஆன பிறகுதான் பவர் ஜாஸ்தி, இருக்கும்போது கம்மி. சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபுல் பவர்ல இருப்பாங்க. அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இது மாதிரி இடங்களுக்கு சென்று சித்தர்களோட இதுல போய் கொஞ்சம் தியானம் பண்ணும்போது நமக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை எவனுக்குமே தெரியாது. வாரியார் சொல்லுவார், சார் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பார். உன் பிரச்சனையில ஒரு மூட்டை கட்டியா? கடவுளை சொன்ன பிரச்சனைலாம் மூட்டை கட்டி ஒரு நாளைக்கு வா, அடுத்த மாசம் 2ஆம் தேதி வந்து சேரு, நான் சொல்ற இடத்துல வந்து நில்லு, தலை மேல அந்த மூட்டையை வச்சுக்கோ, நான் ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்றேன், உன் தலை மேல இருக்கிற மூட்டையை கீழே வச்சிரு, லைட் ஆன் பண்ண உடனே எந்த மூட்டை கிடையாது தலை மேல வச்சுக்கோன்ட்டாரு. சரின்னு ஆளாளுக்கு பிரச்சனையெல்லாம் தலைமையில எழுதி கோயிலுக்கு வந்துட்டான். கரெக்டா சாயங்காலம் 6 மணிக்கு கோயில்ல லைட் ஆஃப் பண்ணாங்க. யாருமே மூட்டையை கீழே வைக்கவே இல்லை. அவனுக்கு என்ன பயம்னா, நம்மளோட பெரிய பிரச்சனையை அவனாவது வச்சுட்டு அந்த மூட்டையை வச்சு நம்ம வச்சுக்கணும்னாக்கா நம்மளதே பரவாயில்ல சார், பொண்ணு கல்யாணம் பண்ணோம், வேலை கிடைக்கணும், அவனுக்கு இதை விட பெருசா இருக்கும், எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு ஒருத்தனுக்கு கீழே வைக்கல. என்னன்னா, பொதுவாகவே நம்முடைய எண்ணங்கள், நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம கவலைப்பட்டா பரவாயில்ல, எதிர் வீட்டுல எரியறதும் ஆக மாட்டேங்குது. பையன் சொல்லுவான், அப்பா எதிர் வீட்டுல அது எப்படி அவங்க வீட்டுல மட்டும் எரியும் அப்படின்னா, அப்பா அந்த வீட்டுல கரண்ட் போயிடுச்சுப்பானா. அப்பா அப்போ ஒரு வசனம் சொல்லுவான் சார், நம்ம ஆளு, எல்லா வீட்லயும் கரண்ட் போயிடுச்சா சீக்கிரமா வரும்ன்றான். இவன் போனதை பத்தி பரவாயில்ல, அவன் போனதை பத்தி கவலை இல்லை, ஆனா அவனுக்கு இருக்குது பாருங்க. அந்த காலத்துல எஸ்எல்சி எழுதுனா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா திருப்பி 5 சப்ஜெக்ட் எழுதணும். இப்ப மாதிரிலாம் கிடையாது. சயின்ஸ் போனா சயின்ஸ் இல்லை, 1977 வரைக்கும் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனா நீங்க எல்லா சப்ஜெக்டும் மறுபடியும் எழுதணும். அவன் திருப்பி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிடுவான். எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் 11 வருஷம் எஸ்எல்சி எழுதியிருக்காரு, கடைசி வரைக்கும் பாஸ் ஆகவே இல்லை. ஏன்னா முடியல, போன வருஷம் படிச்சு இந்த வருஷம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்ப இந்த வீட்டுல இருக்கிறவன் ஃபெயில் ஆயிட்டானா, எதுக்கு இருக்கட்டும், பாஸ் ஆயிட்டானா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார். 2 பேரும் ஒன்னா தானே ஸ்கூலுக்கு போனானுங்க, இவன் மட்டும் எப்படி ஃபெயில் ஆனான்னு கேட்பாரு. 2 பேரும் ஸ்கூலுக்கு போனான் கரெக்டியா, அவன் படிச்சான், நீ படிக்கலையே. வேலை செஞ்சவனுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு ப்ரொமோஷன் கொடுன்னுவாங்க ஆபீஸ்ல. வேலை செய்யறான் பாருங்க, அவங்க அமுக்கி வேலை கொடுப்பாங்க, வேலை செய்யாம இருக்கணும் ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. நமக்கு அதனுடைய தத்துவம் தெரியாது. மேனேஜ்மெண்ட்டோட இது வந்து வேற. பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் அப்படின்னு. பாஸ் இஸ் இது புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு. ஒருத்தன் கல்யாண பத்திரிகை கொடுக்க போனா அவங்க மேனேஜர் கிட்ட, சார் கண்டிப்பா நீங்க வந்து கல்யாணத்தை கலந்துக்கணும், பெரியவங்களா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், நான் ஒரு அட்வைஸ் பண்ணலாமான்னு. சொல்லுங்க சார், உங்களை மாதிரி பெரியவங்க அட்வைஸை நான் பாதுகாக்கிறேன். கல்யாணம் பண்ண பிறகு பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னா கண்டிப்பா வாங்கி கொடுத்தேன். வாங்கி தரேன்னு இந்த அரசியல்வாதி வாக்குறுதி மாதிரி சொல்லாத, ஏதாவது வாங்கி தரேன்னா வாங்கி கொடுத்துரு. வந்துட்டான். ஆமா, அவர் 2 அட்வைஸ் சொன்னாரு, ஒண்ணுதானே சொன்னாரு, ஒண்ணு மறந்துட்டாரா இல்ல நாம தான் கேட்கலையான்னு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க 2 அட்வைஸ்ன்னு சொன்னீங்க, ஒண்ணுதான் சொன்னீங்க இன்னும் சொல்ல. ஆமால, அந்த மாதிரி எந்த வாக்குறுதியும் கொடுக்காது. கொடுத்தாதான் கஷ்டம், கொடுக்கவே கொடுக்க. அப்பவே மறந்தோம். வாழ்க்கையில யாருக்காவது நீங்க உறுதிமொழி கொடுக்குறீங்களா, அதை கடைப்பிடிங்க. இல்லையா கொடுக்காதீங்க. கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாங்கினா உங்களுக்கு அடுத்த வாட்டி கிடைக்காது. ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கேட்கிறாரு, உங்க அப்பா கிட்ட நான் 1000 ரூபாய் கடன் கொடுக்குறேன், மாசம் 100 ரூபாய் வட்டி, 3 மாசம் கழிச்சு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. 1000 ரூபாய் + 300 1300 ரூபாய் தரணும்னா. ஒரே ஒரு பையன் வந்து வராது சார்ட்டான். கிளாஸ்ல 29 பேரும் வரும்டா, மொத்தம் மட்டும் வராதுன்னா. ஏண்டா டே, 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், 1000 ரூபாயும் வராதா இல்லை மொத்தமே வராது? எதுவும் வராது. ஏன், எங்க அப்பாவுக்கு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குற பழக்கமே கிடையாது. நீ கொடுக்கும் போதே நல்ல ஆளை பார்த்து கொடுக்கணும். ஏன் திருப்பி கொடுக்காத ஆளுக்கு கொடுத்தா அவன் எப்படி கொடுப்பான்? அப்ப கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறவனுக்கு தான் அந்த பயம் இருக்கும். இன்னைக்கு கடன் வாங்காம வாழவே முடியாது. யாராவது ஒருத்தர் கடன் வாங்கல அப்படின்னாக்கா அவங்கள ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. கடன் வாங்கலையா, எப்படி சார் இருக்கீங்க நீங்க? சார் எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, சத்தியமா சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு மேல ஒரு போயிடுங்க. இந்த உலகத்துல வாழறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒருத்தன் நல்லவனா இருக்கே சொன்னா கோபம் வருது. சார் சார் எனக்கு அந்த பழக்கம் இல்லை, இந்த என்னத்துக்கு பிறந்து என்ன பண்ண, நீ எதையாவது மாட்டினியா? அதனால்தான் கோயிலுக்கு வர்றவங்கள 2 பகுதியா பிரிப்பார் வாரியார். எவ்வளோ ஆயிரக்கணக்கில் கோயிலுக்கு வராங்க, நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டம் இருக்கு. அதுல 2 செக்ரிகேஷன் கொடுப்பாரு, அழகா கொடுப்பாரு. 2 பிரிவு. முதல் பிரிவு
கல்யாணம் ஆகலேன்னு ஒரு கூட்டம், கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கூட்டம். அவ்வளவுதான். இந்த 2 பிரிவும் ஒரு மாற்றி மாற்றி. இவன் கல்யாணம் ஆகலையேன்னு கேட்பான். நிம்மதியா இருக்கிறவன் தேடி தேடி கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியை இழந்துருவான். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு நிம்மதி எங்கன்னு தேடுவான். இவ்வளவுதான் வாழ்க்கை. நல்லா தானே சார் இருந்தேன், என்ன ஆச்சு, கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தேன், இப்ப என்ன ஆச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க கல்யாணம் ஆன பிறகு நிறைய உங்களுக்கு என்னன்னா பக்குவப்படுத்துவதற்காகவே வாழ்க்கையில சில சோதனைகள் வந்து கொண்டே இருக்கு. தனியா இருக்கும்போது ராஜா தான் சார். உங்களை யாரும் கேட்க முடியாது, எப்போ வேணா போகலாம், எப்போ திருமணம் ஆன பிறகு நீங்க ஒரு குடும்ப தலைவனாக அப்பதான் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி போனாதான் கல்யாணத்துக்கே ஒரு மரியாதை கொடுக்கும். இல்லைன்னா அவன் ரொம்ப சின்ன பையன் சார், அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன் கிட்டலாம் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. எந்த கல்யாணம் ஆன பிறகுதான் ஒரு தகுதி வருது. ஏன்னா சமூகத்துல ஒரு அந்தஸ்து வருகிறது, ஒரு குடும்ப தலைவன். அதுக்கப்புறம் தான் குழந்தை பேரு, அப்புறம் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கூல் தேடணும். நாம படித்த காலங்கள் எல்லாம் படிக்கிறது, வேலைக்கு போறது, கல்யாணம் பண்றது, செட்டில் ஆகுறது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்ப பையனுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்க முடியாது உங்களால. ஒரு பெரிய ஆள் கேட்டார், சார் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட் வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். வேணாம், எல்கேஜி சீட் வாங்கி கொடுங்க. நீங்க வெரி சாரி, நீங்க வேற எங்க பாத்துங்கன்ட்டார். எல்கேஜி சீட் வாங்க முடியாது. நம்ம இதுல சென்னையில என்டிஆர் அப்போ ஃபேமஸ் ஆக்டர், அவங்க இதுல இருந்தார், டி நகர்ல இருந்தார். அவர் பேரனுக்கு எல்கேஜி சீட் கிடைக்கல. அப்ப சீஃப் மினிஸ்டர் அந்த எம்ஜிஆர் கிட்ட போய் கேட்டார், சார் என் பேரனுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவராலையும் வாங்க முடியல. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்கூல். அங்கேதான் இருக்கு, நாகேஷ் தேட்டர் இருக்குதான் இருக்கு அந்த ஸ்கூல். வாங்க முடியல, எல்கேஜி சீட் வாங்க முடியல. இப்போ நீங்க படிக்கும் போதெல்லாம் ஒரு கட்டை பையோ ஒரு சாதா துணி பையோ, இப்ப நீங்க பையனுக்கு அட்டை போடணும், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும், இவ்வளவு கஷ்டம். படிக்க வைக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் வேலை வாங்கி தரணும், அதுக்கப்புறம் பொண்ணு தேர்றதுக்கு பாருங்க. அப்போதான் தெரியும் நாம உலகத்துல எந்த கட்டத்துல இருக்கோம். பொண்ணு கேக்குது, சார் ₹1,00,000 சம்பாதிக்கிறேன்னா, சொந்த வீடு இருக்கா, சொந்த கார் இருக்கா, இதெல்லாம் இருக்கணும். எது இருக்கக்கூடாது, மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் கைட்டு விட்டுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் உன் தலைமையில கட்டிட்டு, உனக்கு தெரியல, என்னை பாதுகாக்க தெரியல, மாசம் மாசம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், எனக்கு வாரம் வாரம் ஏர் ட்ரையிங் பண்ணணும், எவ்வளவுக்கு நீ தான் பண்ணணும். ஏன் இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், அந்த பொண்ணு தக்க வைக்கிறது அதை விட கஷ்டம், அதை சமாளிச்சு கூட்டுன்னு போய் நீங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு பாருங்க, அதை விட கஷ்டம். அப்ப அந்த காலம் அப்படி இல்லை, ரொம்ப சாதாரணமா படிச்சிருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்கோம், வேலை கிடைச்ச பிறகு கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், எல்லாமே நார்மலா இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டதுங்கிறது 7 கடல் தாண்டுற மாதிரி. ஒரு கடலை தாண்டிடலாம், 2வது கடலை தாண்ட முடியாது. 2வது கடலை தானே 3வது கடல் நிற்கும். இந்த பரமபத விளையாட்டுன்னு சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாதசியில. எத்தனை வாட்டி ஏறினாலும் 107ல ஒரு பெரிய பாம்பு இருக்கும், இறக்கி விட்டுரும். 108க்கு போக முடியாது. அந்த வாழ்க்கையில அந்த ஏணிகளை குறிக்கிறதெல்லாம் இறைவனுடைய திருவடிகளாம், பெருமாளுடைய திருவடிகளை குறிக்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையும் இறைவன் வழிபாடும் ஒன்றாக இருக்கிறது. அந்த இறை வழிபாடு என்ன பண்ணா, நமக்கு வர துன்பங்களை குறைக்கும். இப்ப எனக்கு ₹1,00,000 நஷ்டம் வரணும் அப்படின்னா ஒரு ₹5,000 கொடுத்தா தாங்கிடுவேன். ஒரு பெரிய தலைவேற கல்லு விழணும் அப்படின்னா அப்படி தட்டிட்டு போச்சுன்னா தாங்கிக்கலாம். இறை வழிபாடு அதுதான் செய்யும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கே இல்லை, அது உங்க விஷயம், நான் அதை தலையிட மாட்டேன். இன்னைக்கு 1ஆம் தேதி கோயிலுக்கு போறவங்களா இருக்காங்க இல்லையா, அதை கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க, வாரந்தோறும் போங்க,